பேசிட்டு இருந்தேன். ராஜி. அம்மா நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இங்க வரவளுகளை வேலை செய்யறக்கா வராளுக, ஏதோ உங்களை வளைச்சு போறக்கு வர மாதிரியே பேசுறாளுக. ஆதி மாமா வேண்டாம், ஆதி மாமா அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க மாமா. அட ஆதியோட நினைப்பிலே பைத்தியம் ஆயிட்டாலே என்னமோ. முதல்ல அங்கே போ, இப்போ இவன். இன்னும் எத்தனை பேர் தான் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு தெரியலையே. ராஜி ராஜி எழுந்துரு ராஜி. ஆ ஐயோ தூங்கிட்டோமா? அப்போ நம்ம கண்டதெல்லாம் கனவா? என்ன ஒரு கெட்ட கனவு. ஆதி மாமாக்கு எனக்கு. ஐயோ இது உண்மையா? என் மனசு படப்படன்னு இருக்குதே. இல்லை, கனவுல நடந்த மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாது. ஆதி மாமா. அட மெண்டலு, இவளை பேசாம கனவுல அடி வாங்கிட்டுனே விட்டுருக்கணும். வந்து எழுப்பி விட்டேன் பாரு. புவிலி, கவி எங்க? கேண்டீன் போயிட்டாளா? ஆளையே காணோம். என்ன திடீர்னு கவி மேலாக்கிற? ஒன்றும் சரிப்பட்டவில்லையே. இவர் தேவையில்லாமலாம் கவியை கேட்க மாட்டாரு. அப்போ ஒரு வேளை கவினால் ஏதோ காரியம் ஆகணுமோ? என்ன என்னோட சிறுமூளை எதுவும் சொல்ல மாட்டேங்குது. என்ன? உங்களை தானே கேட்குறேன். கவி எங்க? ஆதி சார், கவி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அப்பவே அவ கிளம்பிட்டாளே. ஆஹா, என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. சரி சரி சரி, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரி, போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்லை சார், அவ எதுவும் சொல்லலையே. ஏன் சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூவிலி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீங்கள் ஒர்க்கை பாருங்க. ஓகே சார். என்னாச்சு ராஜி? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ராஜியா ராஜி, ஆளை மூஞ்சி பாரு, நல்லா கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போய் கிடக்குறா. இவளை போய் என்ன மாதிரி கொஞ்சிட்டு அழகா க்யூட்டா நான் ஒருத்தி இருக்கேன், இங்கே கண்ணே தெரியாது.